ஓம் நம சிவாய. நாம் பாடல் கிடைக்கப்பெறாத சிவத்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஆந்திர பிரதேசத்தில் குண்டூர் மாவட்டத்தில் செபரோடு என்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்ற பிரம்மலிங்கேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். குண்டூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த செபரோடு கிராமம் இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் பிரம்மலிங்கேஸ்வரர். ஒரே கல்லாலான பெரிய நந்திதேவர் அமைந்திருப்பதும் 4 முகங்களோட பிரம்மலிங்கேஸ்வரராக சிவபெருமான் அருள்பாலிப்பதும் இந்த ஸ்தலத்தின் சிறப்பான விஷயம். இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சிவன், ரங்கநாதர், வேணுகோபால சுவாமி கோவில்கள் அமைந்திருப்பது ஆச்சரியமான விஷயம். பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற இங்கு இருக்கின்ற மூலவரை வழிபாடு செய்கின்றார்கள். நேர்த்தி கடனாக சுவாமிக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? பிரம்மாவின் இருப்பிடம் தாமரை மலர் என்று புராணங்கள் சொல்கின்றன. அதனாலவோ என்னவோ இந்த கோவிலும் ஒரு தாமரை பூவை போல குளத்தின் நடுவில் அமைந்திருக்கின்றது. 4 புறமும் படிகள் அமைந்து அழகாக இருக்கின்றது குளம். அதன் நடுவே இருக்கும் நீளமான பாதை அந்த கோவிலை சுற்றிலும் தண்ணீர் நிறைந்திருக்க ஜில்லான ஒரு காற்றோடு இயற்கை நம்மை தழுவ பசுமை கண்களை குளிர்வித்து மனதிற்கு இதமளிக்க அந்த மூலவருக்கு செல்லும் வழி அழகாக அமைந்திருக்கின்றது. ஒரே ஒரு கர்ப்பகம் மட்டுமே இருக்கின்றது. வலம் வர விசாலமான பிரதட்சண பாதை. கர்ப்ப கிரகத்துக்கு எதிரே இருக்கின்ற துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் ஒரு சூலம் காணப்படுகின்றது. சூலத்திலும் துவஜஸ்தம்பத்திலும் ஏராளமான மணிகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கின்றது. கருவறையில் உயரமான தாமரை மலர் போன்ற பீடத்தில் பிரம்மலிங்கேஸ்வரரின் தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது. அந்த லிங்க திருமேனியின் 4 புறமும் பிரம்மாவின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காலை மடக்கி அமர்ந்த நிலையில் காட்சி தருகின்றார் நான்முகன். 4 புறமும் தரிசனம் செய்வதற்கு வசதியாக 4 ஜன்னல்கள் அமைத்திருக்கின்றார்கள். அபிஷேக அர்ச்சனை பூஜைகள் தினமும் நடைபெறுகின்றன. பேரரசர்கள் பல ஆண்ட பெருமைக்கும் பழமைக்கும் உரிய ஸ்தலம் இது. வெவ்வேறு வம்சத்து அரசர்கள் ஆட்சி செய்ததால் அவரவர் காலத்தில் கோயில்கள் அமைக்கப்பட்டதில் சிறப்பு பெற்றிருக்கின்றது இந்த ஆலயம். இந்த ஊரில் 100க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருந்தனவாம். காலப்போக்கில் பல அழிந்துவிட இப்போது ஒரு சில கோயில்கள் மட்டுமே இருப்பதாக சொல்கின்றார்கள். எப்படியோ பிரம்மாவுக்கு கோயில்கள் இருப்பதே அபூர்வம். பழமையான பக்தி அதிர்வுகள் நிறைந்த கோயில் மற்றும் கிராமிய மனத்தை தொலைக்காத வித்தியாசமான சூழல் கொண்டிருக்கின்ற இந்த கோவில் மிகவும் சிறப்பான ஆலயமாகும். தரிசனம் செய்தாலே தேவைகள் எல்லாம் ஈடேறச் செய்வார் இந்த பிரம்மலிங்கேஸ்வரர் என்று சொல்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன? எல்லோருடைய தலையெழுத்தையும் எழுதும் பிரம்மாவுக்கு அவர் தலையில் யார் என்ன எழுதினார்களோ சாபத்துக்கு மேல் சாபம் வந்து சேர்ந்தது. அதுவும் பட்டகாலிலேயே படும் என்பது போல ஒரே மாதிரியான சாபம். முதலில் சாபமிட்டவர் பிருகுமுனிவர். ஒரு சமயம் ரிஷிகள் எல்லோரும் சேர்ந்து சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு யாகம் நடத்த தீர்மானித்தார்கள். அந்த யாகத்தில் யாருக்கு முதல் மரியாதை தருவது என்ற கேள்வி எழுந்தது. அதற்காக மும்மூர்த்தியரையும் பரீட்சிக்க தீர்மானித்த ரிஷிகள் அந்த பணியை செய்திட பிறகு பிருகுமுனிவரை அனுப்பினார்கள். பிருகுமுனிவர் முதலில் சென்ற இடம் சத்தியலோகம், அதாவது பிரம்மாவின் இருப்பிடம். அங்கே முனிவருக்கு சரியான வரவேற்போ மரியாதையோ கிடைக்காததால் முனிவர் சினத்தோடு பிரம்மாவுக்கு சாபம் விட்டார். பூவுலகில் உனக்கு கோவில்கள் இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டார். முனிவரின் ராசியோ என்னவோ, பிரம்மாவுக்கு கிடைத்த 2வது சாபமும் பூலோகத்தில் பூஜையோ கோவிலோ உனக்கு இல்லாமல் போகட்டும் என்றே விடப்பட்டது. 2வது சாபத்தை விட்டவர் சிவபெருமான். திருமாலும் நான்முகனும் தங்களில் யார் பெரியவர் என்று சண்டை போட்டபோது
அப்போது ஜோதி வடிவாக சிவபெருமான் அங்கு தோன்றி தனது திருவடி திருமுடிக்கான சொன்னது. அந்த சமயத்தில் பிரம்மா பொய் சொல்லி சாபத்துக்கு ஆளானது எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். மூன்றாவதாக சாபம் விட்டவர் சரஸ்வதி தான். தான் படைத்தவளை தானே மணந்து கொண்டதால் பிரம்மாவுக்கு வந்த சாபம் அது. அதுவும் வேற, என்ன மண்ணுலகில் உமக்கு கோவிலில் எழுப்ப மாட்டார்கள், கண்டிப்பாக எழுப்ப மாட்டார்கள் என்ற அதே சாபம்தான். இப்படி சாபத்துக்கு மேல் சாபம் வாங்கியதாலோ என்னவோ மற்ற எல்லோருடைய சாபத்துக்கும் விமோசனம் கிடைத்தது போல நான்முகனின் சாபத்துக்கு மட்டும் விமோசனமே இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் ஆறுதல் அளிப்பது போல மிக அபூர்வமாக ஓரிரு கோயில்கள் பிரம்மாவுக்கு இருக்கின்றன. அப்படி அமைந்த கோயில்களில் பிரபலமானது புஷ்கர பிரம்மா கோயில். இந்த ஆலயத்தில் பிரதோஷம், சிவராத்திரி இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பேர்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.